Namaskaram everybody. Inniki we will make a very tasty Pavakkai Pitlai. ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு ஒரு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுட்டுருக்கேன். அப்புறம் பாவக்காயை நல்லா வாஷ் பண்ணி அது கூட இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து இது மாதிரி அழகாக ஸ்லைஸ் அண்ட் டைஸ் பண்ணி வாட்டரில் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மெத்தட் பண்ணுறதுக்கு we are going to follow a 3-step process to remove the bitterness of pavakkai as much as possible. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதோட கசப்பை எடுத்துகிட்டு போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் plain water with rock salt திருத்திருக்கிற பாவக்காயை போட்டு நல்லா கொதிச்சுட்டு அந்த வாட்டரை நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப், டேக் நைஸ் க்ளீன் வாட்டர், அதே பாவக்காயை திருப்பி போட்டு ராக் சால்ட் போட்டு கொதிக்க விட போகிறோம். அகெயின் ட்ரெயின் ஆஃப் த வாட்டர். இப்போ தேர்ட் ஸ்டெப்பும் அதே தான். இப்போ க்ளீன் வாட்டரில் கொஞ்சோண்டு ராக் சால்ட் போட்டு பாவக்காவை கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டுட்டு we will drain off the water and keep it aside. So in a kadai I am going to take mukka cup of kadla pepper and then 1 cup of ulitham paruppu, little bit of malaga vattal and 1 cup of dhania seeds. இதை நல்லா வதக்கிட்டு then I am going to add little bit of வெந்தயம், that is fenugreek seeds, and then little bit curry leaves போட்டு நல்லா அதை சாட்டே பண்ணிக்க போகிறோம். அண்ட் சாட்டே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் வந்து இந்த மாதிரி தேங்காவை தனியாக அரைச்சி எடுத்துட்டுலாம். அதுக்கப்புறமா இந்த மசாலாவையும் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வாட்டர் ஊற்றி நல்லா அது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயிலேயே நம்ம இப்போ கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் போட்டுண்டு தென் we are going to add கடுகு அண்ட் பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். அண்ட் நல்லா ஒரு பெரிய அளவு பச்சை வேர்க்கடலை, that is raw peanuts போட்டுண்டு we are going to saute it for a while. And now we are going to add the pavakkai which we already did a 3-step process and kept it aside. அது மேலே கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுண்டு இப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா புளி தண்ணி. ஸோ அந்த புளி ஜலம், that is the புளியோட ஊற வச்சுருக்கிற வாட்டர் நல்லா ரிமூவ் பண்ணி இதில் எடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு கொதிக்க விட போகிறோம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு we are going to check the பாவக்காய் நல்லா வெந்துட்டான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்தால் இப்படி கட் பண்ண முடியணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து we are going to add the மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சைடில். ஸோ அதை ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு மிக்சியில் கொஞ்சம் வாட்டர் போட்டு அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃப்ளேவர்க்கோசரம் கொஞ்சோண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் ப்ரெஷர் குக்கரில் சாதத்தோடு சேர்ந்து பருப்பும் வச்சுருந்தேன். ஸோ துவரம் பருப்பு. ஸோ we are going to add the tuvar dal also to this. அண்ட் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஃபார் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர். இதெல்லாம் போட்டு நல்லா கொதித்து வர சமயத்தில் we are going to add கொத்தமல்லி, that is coriander leaves, and switch off the flame. Our Pavakkai Pitlai is super ready to eat. Thank you. Thanks for watching.